வணக்கம் நண்பர்களே. இறைவனாகிய சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு சிவத்தொண்டுக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் தான் நாயன்மார்கள். அவர்களில் இன்றைக்கு இளையான்குடி மாற நாயனார் வரலாறு பற்றி பார்க்கலாம். பாண்டிய நாட்டில் உள்ள இளையான்குடி ஊரில் மாறனார் என்ற சிவனடியார் பிறந்ததால் இவருக்கு இளையான்குடி மாற நாயனார் என்று பெயர் அழைக்கப்பட்டார். மிகுந்த செல்வ செழிப்பில் இருந்த இளையான்குடி மாற நாயனார் சிவனடியார்களுக்கு உணவு கொடுப்பதை வாழ்க்கை என கொண்ட பக்தர். இப்படி கொடுத்து கொடுத்தே வறுமையில் வாடினார். இளையான்குடி மாற நாயனாரின் சிவத்தொண்டில் அவருடைய மனைவியும் அவருக்கு உதவி செய்து வந்தார். சிவபெருமான் ஒரு நாள் இவர்களை சோதிப்பதற்காக சிவனடியார் போன்று வேடமிட்டு இரவு நேரத்தில் இளையான்குடி மாற நாயனாரும் அவருடைய மனைவியும் உண்ண உணவின்றி பட்னியாக இருக்கக்கூடிய நேரத்தில் சிவாய நம என கூறிக்கொண்டு சிவபெருமான் இளையான்குடி மாற நாயனாரின் வீட்டு கதவை தட்டினார். அப்போது மழை கொட்டி கொண்டு இருந்தது. இளையான்குடி மாற நாயனார் சிவாய நம என்று சிவனுடைய நாமத்தை கேட்டதும் வந்திருப்பது சிவனடியார் தான் என்று நினைத்து சிவனடியாருக்கு உணவு கொடுக்கணுமே என்று கூறிக்கொண்டு ஓடி வந்து கதவை திறந்தார். வந்திருக்கும் சிவபெருமான் இளையான்குடி மாற நாயனாரை பார்த்து, அப்பனே, எனக்கு நன்கு பசிக்கிறது என்று சொன்னார். உடனே இளையான்குடி மாற நாயனார் மலையில் இணைந்து வந்த சிவனடியாரின் திருமணியை ஒரு துணையால் துடைத்து வீட்டினுள் உட்கார வைத்தார். பின்னர் தன் மனைவியை பார்த்து, சிவனடியார் மிகுந்த பசியுடன் வந்திருக்கிறார் என்று கூறினார். வீட்டில் சிறிதளவு உணவு இல்லாமல் இருந்ததால் மனைவி நினைத்தார், சிவனடியாருக்கு உணவு தர முடியாவிட்டால் வாழ்ந்தும் பயனில்லை என மனவேதனையுடன் கூறினார். உடனே நாயனாரின் மனைவி, இன்றைக்கு பகலில் விதைத்து வந்தீர்களே விதை நெல், அதை வாரி கொண்டு வந்தால் நான் உணவாக சமைத்து விடுவேன் என்று கூறினார். மனைவி கூறியபடியே இளையான்குடி மாற நாயனார் இரவு நேரத்தில் முளை நெல்லை கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு மலையில் நனைந்தவாறு 5 எழுத்து மந்திரமான சிவாய நம என கூறிக்கொண்டு வயலுக்குள் சென்றார். மலையில் மூலையில் வயலில் ஒரு ஓரமாக நெல் ஒதுங்கி கிடந்தது. அதை வாரி எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்தார். உடனே நாயனாரின் கையில் இருந்த நெல்லை மனைவி வாங்கி கொண்டு நீரில் போட்டார். உடனே மனைவி இளையான்குடி மாற நாயனாரிடம், இதை சமைப்பதற்கு விறகு இல்லையே என்று கூறினார். உடனே இளையான்குடி மாற நாயனார் என்ன செய்தார் என்றால், ஒரு கோடாரியை எடுத்து தன் வீட்டின் கூரையை ஒரு பகுதியை இடித்து அந்த மரக்கட்டைகளை எடுத்து அடுப்பு எரிக்க பயன்படுத்தி கொள்ளுமாறு கூறினார். உடனே இளையான்குடி மாற நாயனாரின் மனைவி முளை நெல்லை வறுத்து குத்தி புடைத்து அரிசியாக்கி சோறு சமைத்தார். அதன் பிறகு தோட்டத்தில் உள்ள கீரையை எடுத்து கறியும் சமைத்தார். சமையல் முடிந்ததும் நாயனாரை சிவனடியாரிடம் சென்று, ஐயனே, சாப்பிட வாருங்கள் என்று அழைத்தார். அடியார் வடிவில் வந்த சிவபெருமான் தம்பதிகளுக்கு திருவுருவ காட்சி கொடுத்தார். இளையான்குடி மாற நாயனாரும் அவருடைய மனைவியும் எல்லையில்லாத மகிழ்ச்சியில் திளைத்தனர். உடனே சிவபெருமான் இளையான்குடி மாற நாயனாரை பார்த்து, அன்பனே, சிவனடியார்களுக்கு உணவு கொடுத்த நீங்கள் சிவகணங்களுடன் திகழ வாருங்கள் என்று கூறி மறைந்தார். அதன் பிறகு நாளடைவில் இவர்கள் இருவரும் சிவலோகம் சென்றனர். கதை